ஹாட்ஸ்டார்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஹார்ட் பீட் சீசன் 3யோட இந்த வீக்கான எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட் வீக் எபிசோட்ல விஜய் அவரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறப்போ ஒரு பொண்ணு வந்து டோரை ஓபன் பண்ணுவாங்க. அவங்க யாரு என்னன்னு எதுவுமே சொல்லாம அப்படியே எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த வீக் எபிசோட்ல அந்த பொண்ணு யாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க அனு விஜய் ரீனாவோட வீட்டுக்கு மேல புதுசா குடி வந்திருக்காங்க. அனு விஜய் ரீனா பழைய வீட்டோட ஓனர்னு 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் அவங்க பேசுறது கவனிக்காம அனுவையே பார்த்துட்டு இருப்பாரு. மோஸ்ட்லி எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி இவங்க தான் விஜய்க்கு பேரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரீனாவும் அனுவும் வீட்டு மாடியில மீட் பண்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகி இருக்காரு. அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரண்யா டாக்டர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேஷண்டால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜிஹெச் ரெஃபர் பண்ணிட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு மானசா சொல்றாங்க. டைம் ஆக அந்த பேஷண்ட் சீரியஸ் ஆகுறாரு. அதனால இத பத்தி ரதி மேம் கிட்ட சொல்லலாம்னு டாக்டர்ஸ் எல்லாரும் ரதி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ரதி சிஇஓ என்ன சொல்றாங்களோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதனால அப்செட் ஆன டாக்டர்ஸ் எல்லாரும் அந்த பேஷண்ட்டை காப்பாத்தணும்னு ஓபன் சர்ஜரி பண்ணலாம், அதுக்கு தான் சிஇஓ கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம்னு ஓபன் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதை தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ரீனாவும் ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட்க்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி முடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் விஜயும் அனுவும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ விஜய் அனுவை வெளியில கஃபேக்கு கூப்பிடுவாரு. அப்ப அனு இல்ல வேண்டாம், நான் நல்லா சமைப்பேன், நான் சமைச்சு கொண்டு வரேன், ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விஜயும் அப்படியே அனு கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் ரீனா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சீனை கொஞ்சம் ஃபன்னாவும் கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு நடுவுல அர்ஜுனன் மதுவோட காலேஜ் சீன்ஸும் அடிக்கடி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த வீக்கான லாஸ்ட் எபிசோட்ல அர்ஜுன் மது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும், ராக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும், ரீனா விஜய் அனுவும் அண்ட் கதிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் பப்புக்கு போயிருப்பாங்க. அங்க அர்ஜுனும் ராக்கியும் ஒரே பப்ல இருப்பாங்க. அப்ப 2 பேரும் மீட் பண்ணி பேசிப்பாங்க. அண்ட் இங்க ரீனாவும் கதிரும் சேம் பப்ல இருப்பாங்க. விஜயும் அனுவும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கதிரும் ரீனாவும் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ கதிர் ரீனாவை டேட்க்கு கூப்பிடுமா, ரீனாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து அர்ஜுன் மதுவை ஹாஸ்டல்ல டிராப் பண்ண வந்திருப்பாரு. அப்போ மது குடிச்சிருப்பா. அப்போ அவ அர்ஜுனை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி இந்த வீக்கோட எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அர்ஜுன் ரீனாவுக்கு தனித்தனியா வேற 2 லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா, பழைய லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுமா இல்ல வேற மாதிரி போகுமா, சீசன் 2 விட சீசன் 3 இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா, உங்களுக்கு எந்த சீசன் பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.